குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புருஷகிழமை டெய்லி கன்வர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2025 திங்கட்கிழமை இன்னைக்கு கன்வர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கன்வர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கன்வர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினோம். இதில் வந்து பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு. மொத்தம் இதில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000 மேற்பட்ட வினாக்கள் பிடிக்கும். இதற்கான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இணைஞ்சிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சு பயன்பெறுங்க. இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்கிறாரு. பிரதமராக ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு மோடி வந்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை. கடந்த 2000 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமராக வாஜ்பாய்க்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு வந்த 2வது பிரதமராக இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரமலான் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் கொண்டாடப்படுது. நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வந்து ரமலான் பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் கட்டாயம் தெரிவிக்கும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அடுத்தது மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மனிதாபிமான உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ற திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மான்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த மனிதாபிமான உதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுவதற்காக இதுக்கு திட்டத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு வச்சுருக்காங்க. முக்கியமானது மறந்துடக்கூடாது. டிஎன்பிசியாக இருந்தாலும் டிஎன்யூஸாக இருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அது. ஓகேங்களா? அடுத்தது அகில இந்திய நுழைவுத் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அகில இந்திய நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி கலந்து கொள்ள விருப்பமுள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காரு. இதில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், தாட்கோ மற்றும் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த பயிற்சி வந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ எக்ஸாமுக்கான ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி நடத்துவாங்க. இந்த பயிற்சியை பெற விரும்பும் +2 மாணவர்கள் வந்து இயற்பியல், வேதியியல் மற்றும் கணக்கு பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். SC/ST பிரிவை சேர்ந்த மாணவர்கள் 65%, பிற மதத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 75% மதிப்பெண்ணும் பெற்றிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பயிற்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு 4 லட்சத்துக்கு உள்ளாக இருக்கணும். ஓகே, இந்த பயிற்சி மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி பெற தகுதியுடையவர்கள் வந்து www.tatco.com அப்படின்ற தாட்கோ இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ் ஆனாலும் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கா யூஸ் ஆகும், அதனால தான் சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை உணர்வை தொடர்ந்து வலுப்படுத்துங்கள் அப்படின்னு மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் பேசுவார். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 120வது மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி ஒளிபரப்பானது. இதில் தான் பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஓகேங்களா? முக்கியமானது, ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி நடக்கும். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கேட்டுவாங்க. ஓகேங்களா? நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பாரம்பரிய புத்தாண்டு தின கொண்டாட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் வந்து உகாதி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. மகாராஷ்டிரத்தில் குடி பட்வா அப்படின்ற பண்டிகைகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்டிகைகளோட பேரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட இருக்கிறோம். சரியாக இன்னும் 100 நாள் இருக்குது. ஜூன் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினம் கொண்டாடுறோம். முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஏன் முக்கியமான கொஸ்டின்னா இந்த யோகா தினத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தினது இந்தியா தான். சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி. இன்னும் 100 நாட்கள் இருக்குது. முதல்ல யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடணும். இப்போது இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கொண்டாடப்படுது உலகம் முழுவதும். அதாவது மனித குலத்துக்கு ஈடேற்ற பரிசு வந்து பார்த்திங்கன்னா யோகா. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு யோகா தினத்துக்கான கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியமான யோகா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். ஓகேங்களா? அடுத்து மகளிர் சொத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு கட்டணம் வந்து நாளை முதல் 1% குறைவுன்னு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி அறிவிச்சது தான், நம்ம சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. மகளிர் பெயரில் வீடு, மனை உள்ளிட்ட அனைத்து வகையான அசையா சொத்துக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிவு கட்டணத்தில் 1% வந்து பார்த்திங்கன்னா சலுகை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பெண்கள் பேரில் பதிவு செய்யணும். ஓகேவா? அடுத்தது இந்தியாவோட அணு உலைகளை அமைக்க அமெரிக்க நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்கு அந்த நாட்டு அரசு. இந்தியாவில் அணு உலைகள் அமைப்பதற்காக வடிவமைக்கவும் அமெரிக்காவின் அதாவது ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு எரிசக்தி துறை வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கடந்த 2008ஆம் ஆண்டு இந்தியா அமெரிக்கா இடையான அணுசக்தி ஒப்பந்தம் கையொப்பமானது. சுமார் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சுன்னா அது கொஸ்டினாக மாறிடும். அடுத்து
மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் வந்து ஆயுதப்படை சிறப்பு சட்டம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது 1958ஆம் ஆண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. இது பதற்றத்துக்குரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படும் பகுதியில் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் கைது பண்ணுறது, தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் கீழ் அடங்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது WTT ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2025 போட்டியில் வந்து ஆடவர் பிரிவில் தென்கொரியாவினுடைய ஜின் சங், மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானின் மிவா ஹரிமோட்டா சாம்பியன் பட்டம் வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதை விட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பெலாரஸ் வீராங்கனையான அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் பட்டம் வந்திருக்காங்க. ஓகேங்களா. இது முக்கியமான போட்டியாக கருதப்படுது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.62 கோடி பரிசும் 1000 பாயிண்ட்ஸ் அதாவது 1000 புள்ளிகளும் இவங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா. 2ஆம் இடம் பிடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.11 கோடி பரிசும் 650 ரேங்கிங் புள்ளிகளும் வழங்கப்படும். ஓகேங்களா. ஜஸ்ட் இவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அவ்வளோ தான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். நம்ம ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனுக்கு வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜை நம்ம போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானது. இதை தாண்டி அவங்க கேள்வியே கேட்க முடியாது. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.